ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே, காலையில் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. வழக்கமாக ரன்னிங் போகிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 to 12 கிலோமீட்டர், எவ்வளோன்னு தெரில, இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணல. சரி, ஒரு 10 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் ஓடணும், அதுக்கு மேலே ஓடினாலும் சரி. ஒரு 10 to 12 கிலோமீட்டர் ஈஸி ரன்னு. நேற்று சண்டே, ஆக்சுவலாக நேற்று லாங் ரன் போகவே இல்லை, ஒரு சின்ன இஷ்யூ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லாங் ரன் போகலை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் நமக்கு வந்துட்டு சென்னை மேரத்தான், அதாவது ஃபுல் மேரத்தான் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கான ப்ராக்டிஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு 40 நாள் இருக்குது ஹாலிடேஸ். ஸோ இந்த 40 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா ஓரளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மேரத்தானை பொறுத்த வரைக்கும் டைமிங் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. நம்ம வந்து நிற்காமல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எய்மு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் நேற்று ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரத்தானுக்கு நேற்று நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எஸ், ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணணும் தான். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இன்னிலேருந்து. ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு 40 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பண்ணோன்னா அது ரன் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 4 சண்டே வருது, அந்த 4 சண்டே லாங் ரன்னே மிஸ் பண்ணக்கூடாது. நான் அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் 28 தான் நான் லாங் ஓடிருக்கேன். அதுக்கு தாண்டி 30 கூட ஓடினதில்லை. அதுதான் பயமாக இருக்குது. ஸோ எப்படி அதை 42 முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 4 சண்டேவை யூஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆனோம்னா எப்படியாவது அந்த 42 முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ லெட்ஸ் see if what I can do. ஓகேவா? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னா, ஸோ அதனால் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டோன்னா 2 பேரும் சேர்ந்து ஓடுவோம், ஓகேங்களா? ஸோ இவர் தான் என் ஃப்ரெண்டு கார்த்தி, மை ரன்னிங் பார்ட்னர். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுப்பான். வார்மப்லாம் பயங்கரமாக பண்ணுறான் பாருங்க. ஜிம் பாடி. ஆம்ஸு காமிடா, காமிடா ஆம்ஸு, இந்த சைடு காமிடா. பார்த்தீங்களா? ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டு வெளிச்சம் அவ்வளோ இல்லை, அதனால் ரோட்டில் இந்த பள்ளம் மேடெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சில டைம் காலில் இந்த பள்ளத்தில் வச்சிட்றோம், பயமாக இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்கோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணோன்னா அடுத்தது புஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கன்சிஸ்டன்சியில் மட்டும் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன், இப்போ 2 நாளாக கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன். அதனால் இனிமேல் நம்ம புஷ் பண்ணணும் அதையே. ஓகே கைஸ், நான் ரன்னை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். பாய். இருட்டாக இருக்குது, ஆஃப் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12 ஓடலான்னு பார்த்தேன், சரி 10ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 10ல் முடிச்சேன். ஸோ ஆவரேஜ் பேஸ் வந்து 5.27. என் ஃப்ரெண்டு கார்த்தி, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 கிலோமீட்டரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் 5.4ல். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி இல்லை. காலையிலேயே நான் அதை பெருசாக சாப்பிடல, நேற்று கொஞ்சம் டயட்டு, அதனால் எனர்ஜி இல்லை, புஷ் பண்ண முடியல. 4 கிலோமீட்டர், கடைசி 4 கிலோமீட்டர் மட்டும் நல்லா புஷ் பண்ணேன். பட் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் தண்ணீர் தான் முடித்தேன். ஓகே, அடுத்த வாரம் 10 கிலோமீட்டருக்கு மக்களே. ஸோ எனக்கு வந்துட்டு அடுத்து அப்படியே நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 15, 16 அந்த மாதிரி ஓடணும். இந்த வாரம் எப்படியாவது 32 கிலோமீட்டர் ஓடிடணும் இந்த வாரம் சண்டே. நானும் இந்த 32 ஓடணுன்ட்டு ஒரு 4 வாரமாக ட்ரை பண்ணுறேன், ஓடவே முடியல. கண்டிப்பாக சண்டே வந்து எனக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது தலைவா. ஸோ இந்த வாரம் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 இருக்குது. எப்படியாவது ஓடிடணும், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.